படிக்கும்படியாய் மிக காரியங்களை நாம் கேட்டிருக்கிறோம். அவர்களை நான் முதலாவது என்னுடைய அண்ணனாக நான் பார்க்கிறேன். ஜேம்ஸ் பிறந்திருக்கிற பொழுது சாத்தூர் பிபிஎஸ்க்கு நானும் போஸ்மையப்பன், பீட்டர் எபனேசர், மிஸ்டர் பிரின்ஸ், ஸ்டான்லி பிரின்ஸ் கல்லூரியிலே 2வது ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறேன் நினைக்கிறேன். அப்போது சாத்தூரிலே அவர்கள் போதனை. அங்கே நான் அவருடைய முதன்முறையாக பார்க்கிறேன். ஆனால் பிபிஎஸ்க்கு வந்திருக்கிற எங்களை எல்லாம் அவர்கள் அங்கே எங்களை உபசரித்த முறை, எங்களை நடத்தின முறை என்னால் மறக்க முடியாது. அப்பொழுது சாத்தூரிலே தாய்மார்களுக்கு மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு, ஒரு ரிவைவல் நடந்து கொண்டிருக்கிறது. தாய்மார்களாய் கூடி கூடி ஜெபிப்பார்கள். அங்கே அவர்களுக்கு அதிகமாய் உற்சாகம் கொடுக்கிற ஒரு போதகராக இருந்தார்கள். போசரன் ஒரு நாள் சொன்னார்கள், நம்ம எல்லாம் இரவிலே ஒரு நேரம் சேர்ந்து ஜெபிப்போம். ஐயா அவர்களும் அங்கே நாங்கள் 5 பேராக மாத்திரம் இந்த சபையிலே நான் குணப்படி இரவு 2 மணி வரைக்கும் நாங்கள் ஜெபித்து முடித்து அவர்கள் வீட்டுக்கு போகிறார்கள். பக்கத்தாரைகளை நாங்கள் பயன்படுத்த. அதான் நான் கல்லூரியில தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிற போது நான் ஒரு சமயம் என்னுடைய பகுதி கிழக்கு ராமநாதபுரம் ஈஸ்ட் லோக்கல் கவுன்சில் இருந்தார்கள். அங்கே நான் போயிருக்கிறேன். என்னுடைய போதகராகிவிட்டார்கள். தேவகோட்டை பாஸ்டேட் அண்ணன் என்ற முறையிலிருந்து போதகரையா என்ற அந்த உறவிலே நான் அவரோடு கூட பண்ணினேன். என்னுடைய பெற்றோர் 1930களிலேயே அந்த பகுதியிலே ஊழியம் செய்து சபைகளை உருவாக்கினார்கள். அப்பொழுது ஒரே ஒரு பாஸ்டேட் சிவகங்கை. ஆனால் ஐயா அங்கே வந்த போது தேவகோட்டை பாஸ்டேட் ஆனது. அந்த சபைகளை எல்லாம் பார்த்து பின்பு அப்பா உருவாக்கின சபைகளுக்கெல்லாம் அவர்கள் சைக்கிளிலே போய் பார்த்த போது அவருடைய ஊழியத்தின் வாஞ்சியை என்னால் காண முடிந்தது. நான் வாழ்ந்தமாக அதைத் தொடர்ந்து நான் யூத் ஃபார் கிரைஸ்ட் ஊழியனாக மதுரைக்கு வந்த போது அந்த சபையில் நிறுவனத்திலே அவர்கள் பேராயராக இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அப்போது எங்களுக்குள்ளே உறவு அதிகமானது. Is a person concerned to the poor, oppressed, downtrodden. டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸுக்கும் நியூ இயருக்கு இடையில பெரிய புயல் வந்து விட்டது. எங்கு பார்த்தாலும் தண்ணி. ஈஸ்ட் லோக்கல் கவுன்சில் இருக்கிற மக்கள், கிராமங்களில் இருக்கிறவர்கள் உணவில்லாதபடி தவிக்கிறார்கள் என்று கேள்விப்படுறோம். 31ஆம் தேதி நானும் எங்களுடைய YFC ட்ரெஷரர் ஒருவர் இருந்தார், என்னுடைய மனிதர் மிஸ்டர் வின்சன். 2 பேருமாக பேருந்திலே போய் அந்த பகுதிகளை எல்லாம் பார்த்துவிட்டு 1ஆம் தேதி ஜனவரி ஐயாவை பார்க்கும்படியாய் நான் அவரிடத்தில் போய் நான் ஐயா உத்தரவில்லாமல் செய்ய முடியாது என்று நான் டிவைன் பேஷன்ஸ்க்கு போகிறேன். மிலிட்டரி இருக்கிறார்கள், அவங்க சாப்பிளன். நிறைய பேர் ஐயாவை பார்க்க வந்திருக்கிறார்கள். நான் போய் நின்று கொண்டிருந்த போது ஜன்னல் வழியாக என் தலையை பார்த்து அருள்தாஸ் வந்திருக்கிறார், வர சொல்லுங்க. எல்லாரும் கைகளிலே ஐயாவுக்கு டிவிய கிஃப்ட் கொண்டு போயிருக்கும் போது நான் ஒன்றும் இல்லாதவனாய் போயிருக்கிறேன். ஏனென்றால் அந்த இரவிலே நாங்கள் திரும்புகிற பொழுது ரொம்ப நேரமாகிவிட்டது. களைப்போடு வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு அமைதி இல்லை. அந்த பகுதியை பார்த்த பின்பாகவே நான் வந்து ஐயா, நான் உங்களுக்கு தோத்திரம் தான் சொல்ல முடியும், உங்களை வேறு எந்த வழியாலும் வாழ்த்த முடியவில்லை. Bring any gift to you, need a gift to you, ஐயா. No, come on, see, என்ன ப்ராப்ளம் என்றார். நான் சொன்னேன், உங்களுடைய பகுதி, உங்களுடைய பாஸ்டேட் ஐயா, மக்கள் பட்டினியாய் கிடக்கிறார்கள், வீடுகளை இருந்து நிற்கிறார்கள். எல்லாரையும் நிறுத்தி வைத்து விட்டு நான் என்ன செய்ய வேண்டும்? டைசிஸ்ல பணம் இல்லை. நான் சொன்னேன், ஐயா, என் கையிலே கொஞ்சம் பணம் இருக்கிறது. இங்கே மேலூருக்கு பக்கத்திலே நாங்கள் சைக்கிளிலே போய் ஊழியம் செய்ததுனாலே முஸ்லிம் பெட்டியின் ஒரு கிராமம் இருக்கிறது. அதிலே
அருந்ததி மக்கள் ஒரு 25-30 குடும்பங்கள் இருக்கிறார்கள். அவருடைய வெள்ளம் அழித்து சென்று விட்டது. நான் தற்செயலாக ஒரு இன்டர்நேஷனல் ட்ரைனிங் போயிருந்த போது அங்கே ஒருவரை சந்தித்து இந்த காரியத்தை சொன்ன போது எபிகோர் மூலமாக அவர்கள் வீடு கட்டி கொடுக்க சொல்லி இருக்கிறார்கள். அந்த பணம் இருக்கிறது, நான் அதை தருகிறேன், நீங்கள் அட்வான்ஸாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன போது உடனே அன்றைக்கு ஹாலிடேயா இருந்தாலும் அங்கே எல்பிஎன்ஐயில் ஒரு வேன் இருந்தது. அந்த வேனை வரை சொல்லி சாமான்களை வாங்கி அரிசி போர்வை எல்லாம் வாங்கி நீங்கள் இரவிலேயே போய்விடுங்கள், நானும் அம்மாவும் மறுநாள் காலையிலே திருவிழா அன்னைக்கு வருகிறோம். முதல் நாள் மேலுக்கு உள்ள தண்ணீர நடந்து மக்களை சென்று இங்கே நின்று அவர்களை பார்த்துவிட்டு நான் போயிடலாம் சொல்லி இருக்கலாம். ஒவ்வொரு கிராமமாய் தொண்டி வரைக்கும் சென்று அந்த நாள் முழுவதுமாக அங்கே பணி செய்யலாம். It's a man of practical. He showed the love and concern, the passion to the poor. அந்த முஸ்லிம்கள் பற்றி வேலை நடந்து கொண்டிருக்கிறது, கட்டளை எழுப்பிக் கொண்டிருக்கிறது. அதே சமயத்திலே மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஒரு நாள் ஐயாவை போய் நான் சந்தித்தேன். ஒரு 80 பேருக்கு மேலே ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டியது இருக்கிறது, நீங்கள் வர வேண்டும், நீங்கள் அதுக்கு அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டேன். நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னேன். சொன்னாங்க, you are an evangelist. உங்க அப்பா ரிச்சர்டாய் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. ஏன் கூட தான் இருக்கிறாங்க. அவர்களை போய் அங்கே தங்கி ஒரு 2 மாதம் அவர்களுக்கு டீச்சிங் கொடுக்க சொல்லுங்க, நான் வந்து ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். அந்த 20-24 வீடு கட்டின பின்பு திருப்பலாவுக்கு வந்தார்கள். அங்க இருக்கிற அந்த மக்கள் மீது அவர்கள் இருந்த அக்கறை அதை என்னால் பார்க்க முடிந்தது. அதற்கு பின்பாக என்னுடைய OFC ஊழியத்திலே நான் கேட்ட எல்லாவற்றையும் எனக்கு செய்து கொடுத்தார்கள். எங்கே போனாலும் எதற்கு எங்கே போயிருந்தால் எதை கேட்டாலும் உடனே செய்து கொடுத்தார்கள். ஐயா, OFCக்கு ஒரு பெர்மனன்ட் அட்ரஸ் இல்லை. அந்த நாங்க எங்க வீட்டில் இருக்கிறோம் அவங்க we are at the mercy of the house owners. We have to shift the office and the house of the director here and there. மதுரையில் 17 இடத்துல இருந்தேன். We want to have a permanent address. ஒரு லெட்டர் கொடுக்க தம்பி, இன்னைக்கு ப்ராப்பர்ட்டி கமிட்டி என்று சொன்னாங்க. எனக்கு ப்ராப்பர்ட்டி சப் கமிட்டி தெரியாது. அங்கேயே ஒரு கடிதத்தை ஒரு பேப்பரை எழுதி கையில கொடுத்தேன். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்பாக செய்தி வந்தது, பசுமலையில உங்களுக்கு இடத்தை ஐடென்டிஃபை பண்ணும்படியாக கமிட்டியில ரெசல்யூஷன் ஆகி விட்டது. ஒரு சமயத்தில் ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் போக வேண்டியிருந்தது. கலெக்டருக்காக ஃபண்ட்ரைசிங்காக ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஃபண்ட்ரைசிங் ப்ரோக்ராம் நடந்து கொண்டிருக்கிறது. ஐயாவிடத்தில் போய் நான் சொல்லிவிட்டு போக வேண்டும் என்று, ஐயா நான் போகிறேன், என்னை ஜெபித்து அனுப்புங்கள் என்று நான் சொன்னேன். அவர்கள் வேற ஒன்றும் நான் இடத்தை கேட்கவில்லை. நான் 3 நாள் கொடுக்கிறேன், அவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஜெபித்து முடித்த பின்பு ஒரு செக்ரட்டரியை பார்த்து சொல்கிறார்கள், மனோரன், நான் ஓவர்சீஸ் போற ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம ஒரு கிஃப்ட் கொண்டு போகல, தம்பி கொண்டு சொல்லுங்க. என்னவோ தெரியவில்லை, நான் கேட்ட அனைத்தையும் கொடுத்தார்கள். நான் 89 YFC விட்டு வெளியிலே வந்து இந்தியா ஃபீல்ட் எவாஞ்சலிசம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து இந்த நாட்களுடைய 17 வருஷம் நான் YFCல மதுரையில் இருந்திருக்கிறேன். பிஷப் எனக்கு அதிகமாக உதவி செய்திருக்கிறார்கள். ஐ வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் மை கிராட்டிட்யூட் டு ஹிம் என்று சொல்லி அப்பொழுது சேர்மன் ஆயிருந்த ஜெயபால் அவர்களை கூட்டி சென்றேன். அப்பொழுது ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருந்தார்கள். போய் உடனே அவர்கள் அவசரமாய் வருகிறார்கள். மதியம் 1:30 மணி இருக்கும். அப்போது நான் ஐயா நான் OFC விட்டு விட்டேன். உடனே அவருக்கு ஒரு கோபம் வந்தது. ஏன், என்ன பிரச்சனை? இல்லை ஐயா, நானாக வெளியிலே வருகிறேன், ஆண்டவர் என்னை இன்னொரு ஊழியத்திற்கு என்று அழைக்கிறார் என்று உணர்ந்ததினாலே I resigned my job in YFC.
உடனே ஜெயபாலை பார்த்து, நான் போர்ட் ஆஃப் மிஷனுக்கு ஒரு செக்ரட்டரி பார்க்கிறோம்லவா என்று சொல்கிறார்கள். அப்பொழுது டெலிபோன் அடிக்கிறது பக்கத்தில் இருக்கிற இடத்துல. அவர் போய் டெலிபோன் எடுக்க போகிற போது நான் அண்ணத்தில் சொன்னேன், பிஷப்ட நான் வேலை கேட்க வரவில்லை. I didn't come to ask a job because the Lord has asked me to do something in a bigger way. ஆகையினால் அதை நான் சொல்லி ஐயாவுக்கு தேங்க் பண்ணத்தானே வந்திருந்தேன் என்று சொல்ற போது, நீங்க சொல்லிருங்க என்று சொன்னாங்க. வந்த உடனே, ஐயா தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் கன்சர்ன் ஐயா, ஆனா நான் ஒரு புதிய இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது ஐ வாண்ட் யுவர் கோஆபரேஷன், யுவர் கவுன்சிலிங், யுவர் பிளஸிங் அண்ட் யுவர் பிரேயர். ஒரு நேரம் அமைதியாக இருந்து அருமையான ஜெபத்தை செய்து என்னை தட்டி கொடுத்து, நாங்கள் உங்களோடு இருக்கிறோம், சபை சிஎஸ்ஐ டயசிஸ் இஸ் வித் யூ என்று சொன்னார். அந்த ஊழிய தன்னுடைய வளர்ச்சிக்காக நான் மற்ற பேராயர்களுக்கு போகிறது போதெல்லாம் அவர்கள் கடிதம் கொடுப்பார்கள், அந்த பேராயை கொண்டு போய் கொடுங்கள். என் உள்ளத்தை தொட்ட ஒரு காரியம், என்னுடைய அப்பா அவர் கீழே வேலை பார்த்தவர்கள், அவர் உருவாக்கின சபையிலே போய் எல்லாவற்றையும் பார்த்ததுனால அவர் சொல்வார்கள், Mr. Gnanamurthy is my friend. I am writing this letter, the son of my friend Mr. Gnanamurthy. Mr. Aruldas is the son of my friend என்று எழுதுவார். என்னுடைய உறவு ரொம்ப அதிகமானது. நான் அமெரிக்காவுக்கு சென்று வருகிற பொழுது ஐயாவுக்கு ஒரு அருமையான வேத புஸ்தகத்தை கொண்டு வந்து கொடுத்தேன். அவருடைய பெயரை போட்டு presented gifted to என்று காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. லாம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிக்னிக் எவாஞ்சலிசம் என்கிற ஒரு பயிற்சி மையத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். என்னுடைய முதல் பிரின்சிபல் மிஸ்டர் வாரியர், ரெவரண்ட் டாக்டர் வாரியர். அவர் இறந்து விட்டார்கள். நான் போய் அவருடைய ரெண்டு நாள் வரைக்கும் நான் அவர்களுக்கு பிள்ளைகள் அமெரிக்காவிலிருந்து வர வேண்டும். ஒரு நாள் அவர்களை பார்க்க இரண்டாவது நாள் பின்னர்களுக்கு முந்தின நாள் வருகிறார்கள் ஐயா. அவர்கள் வந்து அவளை பார்த்து ஜெபித்து எல்லாவற்றையும் செய்த பின்பு அவளை ஆட்டோவில் ஏற்றுவதற்காக நான் வருகிறேன். என்னை பார்த்து, I understand the lawyer is the principal, is it? அப்படி என்று கேட்டார்கள். ஆமையா, இப்பொழுது என்ன செய்ய போகிறீர்கள்? நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். ஐயா, நீங்க அவ்வளவு பெரிய இல்லை, நான் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறேன். லாம்ஸ் இன்ஸ்டிடியூட்ல பிரின்சிபலாக அவர்களை ஆணவம் பண்ணினோம். அந்த சமயத்திலே தான் அவர்களிடத்தில் இருந்த ஹியூமிலிட்டி, availability and the concern to the people என்னால் காண முடிந்தது. அப்போதுதான் மயன்மாரிலிருந்து 20 மாணவர்களை அவர்கள் கேட்டார்கள், Aruldas, we have a group of people and they wanted to come and study in our institute. Can we take it? But they cannot pay any fees. ஐயா, நாம் யாரும் இங்கே படிக்கிற மக்கள் அநேக நமக்கு பணம் கொடுக்கிறதில்லை. அவர்களையும் நாம் பயிற்சி 20 பேர் மயன்மாரிலே வந்து தங்கிவிட்டாங்க. பக்கத்தில் இருக்கிற அடுத்த ஸ்டேட் இந்தியாவுக்கு வந்து விட்டார்கள். அங்கிருந்து சென்னைக்கு வருவதற்கு பணம் இல்லை. அம்மா இருக்கிறார்கள் தெரியும் என்று நினைக்கிறேன். அவர்களுக்கு பணம் வேறு எங்கேயும் பார்க்க முடியவில்லை. அவருடைய சேவையில் இருந்த கடைசி 45,000 ரூபாயை மொத்தமாக எடுத்து அங்கே மிசோராமுக்கு அனுப்பினார்கள். அங்கேதான் தங்கி இருக்கிறார்கள். எல்லாரும் டிக்கெட் எடுத்து சென்னைக்கு வந்து விடுங்கள், மீதத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று. ஒரு வாரம் பெரிய போராட்டம். கடைசியில் சென்னைக்கு வந்தார்கள். அங்கு உள்ள டயசிஸ் அவர்களை அங்கே சென்னையில அவர்களை உபசரித்து அவர்கள் டிக்கெட் எடுத்து மதுரைக்கு ஒரு பேருந்திலே இங்கே அனுப்பி இருக்கிறார்கள். ஐயாவுடைய முகத்திலே இருந்த சந்தோஷம் எவ்வளவு பெரிய சந்தோஷம். அந்த மயன்மார் ஸ்டூடெண்ட் அவர்கள் நேசித்தார்கள். அவருக்கு அநேகர் அவரை டேடி என்று தான் கூப்பிடுகிற அளவுக்கு அவர்கள் மேலே அன்பு இருந்தது. I think that some of them will be visiting this in some way. Maybe one of them is in Malaysia. She is working there. We used to have Facebook contact. Another Sam is in Myanmar. Tremendous ministry is going on. அவர்
அவர்கள் இங்க இருந்த நாட்களில் ஐயா அவர்கள் மேல வைத்திருந்த கரிசனை எனக்கு ரொம்ப தெரியும். அவர்கள் வந்ததிலிருந்து விடுமுறையே கிடையாது. என்னுடைய மெஸ் 24 மணி நேரமும் 7/24 என்பார்கள். அது போல எல்லா விடுமுறை இல்லாதபடிக்கு வருஷம் முழுவதுமாய் நடந்து கொண்டிருக்கும். அதுக்கு பின்புதான் ஐயா அவருடைய ஈடுபாடு அந்த மிஷனரி ஊழியத்திற்குள்ளே வர ஆரம்பித்தது. வந்த ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இந்த மிஷியாலஜி என்று சொல்கிற போது அவர்கள் ஏற்றுக்கணும் only theology. There is no discipline like missiology. And the word கூட இன்றைக்கு டிக்ஷனரியில பார்த்தீங்கன்னா missiology is not there. It is coined only in 1924 after the Edinburgh Conference. But it's not very popular. Institute of Missiology சொன்னா அதை ஐயா அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியல. There was some kind of strain and time, but after understanding that, அவங்க முழுமையாக தன்னை ஒரு மிஷியாலஜிஸ்டாக உருவாக்கி கொண்டார்கள். I remember 3 popular missiologists in India. Bishop Stephen Neil from Sri Lanka, then he became a bishop in Chinnavelli, and Bishop Newbegin, our bishop, then he went to become a bishop in Madras, and thirdly the another missiologist bishop is my bishop, our bishop, Bishop Pothraj. இந்த செய்தியை கேட்ட உடனே என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. 10 மணிக்கு வாட்ஸ்அப்ல பார்க்கிறேன், எலிசா கதறிலே கலந்துகிறேன், இஸ்ரவேலுக்கு குதிரையும் ரதமுமானவரே, my father, chariot of Israel என்று எலிசா அழுதது போல நான் அழுகிறேன். எங்களுடைய ஊழியத்தை தாங்கினீர்களே, எங்களுடைய ஊழியத்தை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்தீர்களே, என்னுடைய ஊழியத்தை நீங்கள் மதித்தீர்களே, எங்களை விட்டு போய்விட்டீர்கள் என்று கதறியுடைய என்னுடைய கல்லூரி முதல்வருக்கு நான் போன் பண்ணினேன். Bishop Pothraj has gone to be with the Lord. He said, just now I saw in the WhatsApp. உடைய குடும்பத்தை மக்கள் ஜோஷி ஜெபா எல்லாவற்றுக்கு மேலாக நான் வேல்ஸில் இருந்த பொழுது ஜேம்ஸ் வாஸ் வித் அஸ். பிரிஷி ஷார்ட்மேன் ஒரு டீம் வைத்திருந்தோம். சைக்கிளிங் ஃபார் ஜீசஸ் என்ற ஒரு காஸ்பல் சைக்கிள் எக்ஸ்பெடிஷன் from here to Madras 10 days. அதுல ஜேம்ஸும் அங்கே அது ஒரு பேரா இருந்தது. அதனால அப்பொழுதுதான் the tragedy took place in the family. He was not able to take part in that program. Abbe is a man of practical, have a compassion, passion, concern to the poor people. And finally you become a missiologist, taking the gospel to the people, to the other area where the need is more. He lost a missiologist. I lost a spiritual father, a mentor, my pastor, my state pastor. உட்கார்ந்து எனக்கு எளிமையை சொல்லிக் கொடுத்தார்கள். நான் போய் உட்கார்ந்துட்டு தேவனுடைய பாஸ்டேட்ல நான் போதக நீ அப்பாட்ட நிறைய துணி பேண்ட் எல்லாம் கேட்டு நான் 2 பேண்ட் தான் வச்சிருக்கேன். சிங்கப்பூர் போயிட்டு இப்பதான் வந்திருக்கிறேன். இந்த பேண்ட் தான் துவச்சு போட்டுருவேன், அறுத்தி உடுத்திக் கொள்வேன். சைக்கிளிலே பயணம் செய்தார்கள். என்னுடைய தங்கிக்கு நான் சொன்னேன், மறுநாள் காலையிலே அம்மா ஒரு sad news, Bishop Pothraj is gone to be with the Lord. என்னுடைய தங்கியினுடைய அதிர்ச்சியான செய்தி, அன்னை போத்ராஜில் போயிட்டாங்களா? என்ன நீ அப்படி சொல்ற? இல்ல, 1965 யூத் ஃபார் கிரைஸ்ட் கேப்ரால் டீம் ஹைதராபாத் நடந்த
ஏசியன் யூத் காங்கிரஸ்க்கு போன போது அண்ணன் எங்களோட வந்தாரு. எல்லாருக்கும் நான் அவங்க அண்ணனுக்கு தான் கூப்பிட்டு கொண்டே இருந்தோம். அப்போது அந்த கான்ஃபரன்ஸ் ஒரு பார்ட்டிசிபென்டாக மோசன் ஐயா அவர்கள் எல்லாம் சென்றதினாலே தான் யூத் காங்கிரஸ் ஊழியத்தை அவர்கள் அவ்வளவு அதிகமாக நேசித்தார்கள். ஒருவேளை உங்களுக்கு மாத்திரம், குடும்பத்தின் மக்களுக்கு மாத்திரமல்ல, ஒரு இழப்பு என் போன்ற ஊழியக்காரர்களுக்கு பெரிய இழப்பு, பெரிய இழப்பு. தேவைப்பட்ட பொழுதெல்லாம் ஆலோசனை. இதனால முன்பாக சில வருஷங்களுக்கு முன்பாக யூனிவர்சிட்டி, ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டியில கமிஷன் வருகிறார்கள். பிஷப் நீங்க வந்து அந்த ஃபேக்கல்டி மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டும் என்று கேட்டபோது உற்சாகமாய் வந்தார்கள். அதன் பின்பு அருமையான ஒரு கங்க்ராச்சுலேஷன் என்று எழுதினார்கள். நான் மற்ற பேராயத்திற்கு போகும் பொழுது பேராயத்தை காண்பிக்கிற கடிதம் அதுதான். I lost personally. I lost my mentor. But anyway, as a principal and so many other parents expressed, he is there with our Lord. We will seek him, we will meet him soon, and then we will stay there for ever with our Master, our Lord, Jesus Christ. குடும்பத்துக்காக நான் செபிக்கிறேன், அம்மாவுக்காக செபிக்கிறேன், அருமையான ஜோஷிக்காக, above all James, the fisher of man, அவருக்காக நான் செபிக்கிறேன், அவருடைய குடும்பத்துக்காக செபிக்கிறேன். கர்த்தர் உங்களை அவருடைய உள்ளத்திலே இருந்த வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் உங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்றுவார். நம்முடைய ஆண்டவர் ஆபிரகாமின் தேவன், he is a God of Abraham, Isaac and Jacob. Whatever he promised to Abraham, Isaac received, Jacob received. Now we children in faith, the children of Abraham, we are receiving the blessing. ஆகவே பிஷப்பையா, உங்களுடைய உள்ளத்தில் மனதிலே உங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். நீங்கள் நாங்கள் கூட இருக்கிறோம், உங்களுக்காக செவிப்பதற்காக நாங்கள் இருக்கிறோம். கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துவாராக. தொடர்ந்து அவர்கள் விட்ட பணியிலே, அவர்கள் விட்டு சென்ற பாதையிலே நீங்கள் தொடர்ந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை, உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். நல்ல வாய்ப்புக்காக குடும்பத்தின் மக்களுக்கு அருமையான பேராயர்